Hi, welcome back to our channel. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிலாவளி பீச் தான் கொஞ்சம் ஃபேமஸ். இதில் பார்த்தீங்கன்னா எங்களை சகோதரங்களை கண்டிருக்கோம். பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஜானகாடான்னு தெரிஞ்சாக்கள் குமனில் சொல்லுங்கள். ஜானகாடான்னு ட்ரிங்கோல ஆராய்ச்சி இருந்தீங்கன்னா 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா சூரியனை 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வானம். இப்போ வந்து சரியாக டைம் பார்த்தீங்கன்னா 5:30. ரொம்ப வியூவை பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இஞ்சால சைடில் இது ஹோட்டல்ட காசுக்கு வியூ பாயிண்ட்டும் சரி என்ன இருந்தாலும் சரி தர மட்டும் தான் சொல்லுவேன். இன்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், குட்டி ஸ்மால் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நானே சத்தியமாக சொல்ல போனால் சத்தியமாக நல்லா இருக்குது. ரூமோட பின்ன ரூம் அதான் ரூம். அப்படியே பின் சைடில் பார்த்தீங்கன்னா பீச். அப்பா நல்லா இருக்கேன்டா. பின்னேரம் போல் அப்படியே வந்து இதில் குந்தினா இதில் ஏன் நிலாவளி பீச்சுக்கு போவோம். இங்கே பீச்சுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச் நாங்கள் வந்த இடத்தையே மறந்து எதுக்குள்ள பீச்சுக்கு போகணும்னு தெரியாமல் லெப்பில் பார்த்து போகிறோம். அந்த நிலாவளி பீச் சந்திக்கு வந்துட்டோம். சரி, இதுக்கு வந்தீங்கன்னா நிலாவளி பீச்சுக்கு வந்தாச்சு. வந்த உடனே பாருங்க 2 பக்கம் கடை. இப்போ நாங்கள் 10 மணி ஆகுதானே. இப்போ நிலாவளி பீச்சுக்கு ஐயோ என்னை காணவே டே லைட்டாக போடுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் டோச்சு அடிக்கிறான் எனக்கு. அல்ல பீச் தெரியான்னு தெரியல. அங்கே பாருங்க நல்ல சத்தம் வேணாம். சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நாங்கள் வந்த டைம் வந்து 10 மணி. 10 மணிக்கு வந்தீங்கன்னா நிலாவளி பீச்சுக்கு 10 மணிக்கு வந்தால் எந்த பீச்சாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான். ட்ரிங்கோ டவுனுக்கு போய்கிட்டு இருக்கோம். ட்ரிங்கோ டவுனா ஹாய், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோமலை போக போகிறோம். ட்ரிங்கோமலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு என்ன பேர் ஏதோ நிலாவளி பீச் அப்படி இருக்கிற நீ ஆட்கள் நிற்கிறாங்க பக்கமாக இருக்குது. எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிலாவளி பீச்சுக்கு போகிறோம். இப்போ வந்து டைமும் சரியாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகுது. ஈவினிங் 3 மணி ஆகுது. வேனில் போய் நிலாவளி பீச்சை ஃபுல்லாக காட்டுறோம். அடுத்த நிலாவளி பீச்சுக்கு போகிறது அடுத்தது இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரிங்கோவில் டவுனில் பார்த்தீங்கன்னா இசை நிகழ்ச்சி அடிக்கிறாங்க. அதையும் போய் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோ போகிற ரோட்டில் போய் கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு அரை ஹவரில் அப்படி போய் சேர்ந்துடும். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து இப்போ சரியாக 5 மணி ஆகுது. 4:54 5 மணி ஆகுது. இப்போ நைட்டுக்கு எங்கே போய் பீச் எந்த பீச்சில் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலாவர பீச்சுக்கு போகணும். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிலாவளி பீச் தான் கொஞ்சம் ஃபேமஸ். இருக்கிறதுலேயே ஃபேமஸ். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஃபேமஸ்னா நிலாவளி பீச் தான். அதுக்கு தான் போய்க்கணும். 5 மணி ஆகுது டைம். வவுனியாவிலேருந்து ட்ரிங்கோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மலைகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது. வவுனியாவிலேருந்து ட்ரிங்கோ போகிற வழியில் மலைகள். இங்கே திருவண்ணாமலையில் பீச்சுக்கு ஸ்பெஷல்ன்றாங்கன்னா மலை சைட்டாக இருக்குது. ஏண்டா தெரியல சொல்கிறாங்க. ஆனால் பீச் ஃபேமஸ் 2 பீச் இருக்குது. திருவண்ணாமலையில் பீச் அது ஒன்று நிலாவளி பீச், மாபிள் பீச்சா. ஆனால் மலைகள் அங்கால சைட் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் மலை. இங்கே சைட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதலின் மலைகள் வந்துச்சு. இது எவ்வளோ சரியா ட்ரிங்கோ போர்டரை தாண்டி உள்ளே வந்தாச்சு. அங்கே எத்தனை மணிக்கு வலிக்கிட்டு இருப்போம் வவுனியாலேருந்து? 3:30 வவுனியாலேருந்து வலிக்கிறாங்க. இப்போ 5 மணிக்கு வந்துட்டோம். தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எங்களை சகோதரங்களை கண்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்கம் விஹார் இருக்குது. இஞ்சால சைட் போனால் வில்கம் விஹார் இருக்குது. ட்ரிங்கோ நாங்கள் இப்போ ட்ரிங்கோ நிலாவளி பீச்சுக்கு போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா திருகோணமலைக்கு போகாமல் நிலாவளிக்கு போகிற ரோடு. அங்கால பார்த்தீங்கன்னா நேராக போனீங்கன்னா திருகோணமலை. இது நிலாவளி பீச்சுக்கு போகிற ரோடு. நிலாவளி பீச்சுக்கு இந்த சந்தை திரும்பாமல் நேராக போனீங்கன்னா அப்படியே திருவண்ணாமலை டவுன் அப்படி போகுது. நாங்கள் இப்போ நிலாவளி பீச்சுக்கு போகணுன்றதுக்காக அந்த சந்தியால் திரும்பிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜானகாடன்றான். இவன் உருட்டு உண்மையாக போய் தெரியலை. உண்மையாக ஜானகாடன் தெரிஞ்சாக்கள் குமனில் சொல்லுங்கள். ஜானகாடான் ட்ரிங்கோல ஆராய்ச்சி இருந்தீங்கடா. ஓகே அவன் சொன்னான் நண்பன்
உண்மையை தான் சொல்லியிருக்கேன். யானை காடு தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போச்சு யானை வேலி அமைச்சிருக்காங்க. யானை வேலி அமைச்சிருக்காங்க. அப்போ இது யானை காடு தான். அதில் உனக்கு அப்புறம் தெரியும் வந்துருக்கியா? ஏதோ போட்டு நடிச்சிருக்காங்க. ஒன்றுமே தெரியல. இதுக்கு வைக்காம இருந்திருக்கலாம் போல. நிலா ஒளி 5 கிலோமீட்டர். அங்கே வந்து திருவோணமலை 8 கிலோமீட்டர். ஆமாம் தெரியல உங்களுக்கு பார்க்கல போல. நிலா ஒளி வந்து 5 கிலோமீட்டர். இஞ்சால சைட் போகணும். ட்ரிங்கோக்கு இஞ்சால சைட். நிலாவொலியா இங்கே? சரி நிலாவொலி இங்கே வந்து இஞ்சால சைட் வந்து 5 கிலோமீட்டர் போனால் நிலாவொலி பீச்சு. அங்கால சைட் அங்கால அந்த சைட்டு போனீங்கன்னா ட்ரிங்கோ திருவோணமலை 8 கிலோமீட்டரில் போயிடும். இப்போ வந்து நிலாவொலி பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். 5 மணிக்கு பார்த்தீங்களா சூரியனை? 5 மணிக்கு பார்த்தீங்களா இப்படி இருக்குன்ற வானம். இப்போ பீச்சுக்கு நல்லா தான் இருக்கும் வானத்தை. இப்போ வந்து சரியாக டைம் பார்த்தீங்கன்னா 5:30 நாங்கள் ரூம் ஒன்று புக் பண்ணியாச்சு. பின்னுக்கு வந்து சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சோட சேர்த்து புக் பண்ணியாச்சு. நேம் என்னண்டா அரளிய ரெசார்ட் ட்ரிங்கோவில் இருக்கு. நிலாவலி சைட்டில் இருக்குது. நிலாவலி பீச் வந்து நிலாவலி பீச் அங்கே இருக்குது. நிலாவலி பீச் அங்கே இருக்குது. இப்போ வியூவை பாருங்க எப்படி இருக்கு. இஞ்சால சைடில் இது ஹோட்டல்ட காசுக்கு வியூ பாயிண்ட்டும் சரி என்ன இருந்தாலும் சரி தர மட்டும் தான் சொல்லுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச். வந்து வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. செம காற்று சொல்லவே இல்லை. அடிக்கிற காற்றுக்கும் இஞ்சால சைட் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் அடிச்சுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆனதால் ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. என்னத்தை ரசிக்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. இஞ்சால் அப்படியே பாருங்க. புக் பண்ணியிருக்க ஹோட்டலை பாருங்க. இதான் புக் பண்ணியிருக்க ஹோட்டல். பின் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் குட்டி ஸ்மால் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. வா ஸ்விம்மிங் பூல் ஓடிக்கிட்டு சுத்தன பாய் தலையாரிகளுக்கு கட்டி விட்டுருக்காங்க மச்சான். சின்ன தூண்டு அந்த வாழவே இல்லைடா. பீச்சை பாருங்க. அப்பா நல்ல ஸ்விம்மிங் பூல் என்ன ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறத விட ஓடி வாங்க பீச்சில் போய் குளிச்சுட்டு அங்கே பாடுறாது. திருவோணமலைக்கு இது நிலாவளி பீச்சுக்கு வர்றீங்கன்னா சத்தியமாக ஒருத்தர். நிலாவளி பீச் இது இல்லை. நிலாவளி பீச்சுக்கு அங்கே சைட் போகணும் நைட்டு. இப்போ நாங்கள் இந்த நாங்கள் தங்கியிருக்க ரூமுக்கு தான் இப்போ வந்து நிற்கிறோம். ரூமுக்கு பின்னாலேயே பீச் இருக்குது. அடுத்த நிலாவளி பீச்சா அப்புறம் ரூமோடய சேர்த்து பின்னுக்கு பீச் இருக்குது. இதை இப்போ காட்டுறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி போல் நிலாவளி பீச்சுக்கு போய் ஃபுல்லாக காட்டுறேன். அப்பா தர்றோம் அப்படியே காட்டும். இந்தியாவில் சைட் பார்த்தீங்கன்னா இந்தியா ரூம் புக் பண்ண இடம் அப்படியே பின் சைடில் பார்த்தீங்கன்னா பீச். அப்பா வானவில்லை போலே இளமையடானே. சத்தியமாக சொல்ல போனால் சத்தியமாக நல்லா இருக்குது. ரூமோட ரூம் அதான் ரூம். அப்படியே பின் சைடில் பார்த்தீங்கன்னா பீச். அப்பா நல்லா இருக்கேன்டா. பின்னேரம் போல் அப்படியே வந்து இதில் குந்தினா இதிலே படுத்துடலாம்டா. ஏன்னா ரூம் தேவையில்லை. அதில் ஹோட்டல்ஸில் நேமில் இருந்து சகலம் இருக்குது. போயிட்டு காய்ப்போம். நிலாவளி பீச் பக்கத்துலானே. நிலாவளி பீச் பக்கத்தில் அதனால தான் இந்த ரிசார்ட் வந்து புக் பண்ணாங்க. நிலாவளி பீச் பக்கத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு 7 மணி போல் அங்கே போவோம். அங்கே போயிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். அப்படின்னு ட்ரிங்கோமலையில் 2 பீச். ஒன்று நிலாவளி பீச்சும் வேறு என்ன பீச்சு இங்கே வந்து 2 பீச்சில் நிலாவளி பீச் ஒன்று ட்ரிங்கோமலையில், மற்றது மாபிள் பீச். 2 பீச்சும் ஃபேமஸ். இந்த நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட் நேம் என்னண்டா என்ன நேம் மச்சான்? ஓஷன் ஃப்ராண்ட் ஓஷன் ஃப்ராண்ட் கொண்டன் நிலாவளி. நிலாவளி பீச்சுக்கு போவோம். இங்கே எங்கள் தங்கியிருக்க ரூமுக்கு பின்னால் பீச்சு தான். இனி நிலாவளி பீச்சுக்கு போவோம். இந்த பீச்சை பாருங்கள் எப்படி இருக்கணும். உண்மையை சொல்ல எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாக்கள் எல்லாரையும் ரூமில் விட்டுட்டு நானும் நண்பனும் எங்கே போகிறோம்டா நிலாவளி பீச்சுக்கு. நிலாவளி பீச்சுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நைட் தெரியல பார்ப்போம். அதான் இப்போ டைம் வந்து சரியாக பார்த்தீங்கன்னா எத்தனை மணி? 10 மணி ஆகுது. சரியா வந்து 9:55 10 மணிக்கு நிலாவளி பீச்சுக்கு போகிறோம். எல்லா என்ன மாதிரி ஒன்றும் தெரியல. போய் விட பீச்சில் விடுவாங்கடா நைட்டெல்லாம். 7 மணியோட பீச் க்ளோஸ் ஆகுங்களோ தெரியல. பார்ப்போம் போயிட்டு. அப்படியே இங்கே இன்னொரு இடம் இருக்குடா. என்ன இடம் சொல்லுவாங்க? அந்த பப் மாதிரிடா, கிளப் மாதிரி டிஜே எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுற இடம். அதுக்குள்ள போறது காசு. சரி உள்ளுக்கு போறதுக்கு ஃப்ரீ தான். உள்ளுக்கு போயிட்டு நாங்க போயிட்டு பார்ப்போம். திறந்துருக்காங்க. என்ன சாட்டர்டே தான். சம்டைம் வந்து அடிப்பாங்க அந்த டிஜே. திறந்துருக்கோ தெரியல. பார்ப்போம். சரி சரி. இப்போ நிலாவளி பீச்சுக்கு போகிறோம். இங்கே இருந்து எத்தனை கிலோமீட்டர் நிலாவளி பீச்சுக்கு? நிலாவளி பீச்சுக்கு இங்கே
பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். பீச்சுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். இப்போ வந்து சரியாக 10 மணி 9:55 10 மணி ஆகுது. இன்னொரு 10 நிமிஷத்தில் போயிடுவோம். அங்கே போயிட்டு பார்ப்போம். திறந்துருக்கான்னு நினைக்கிறேன். எப்படியும் திறந்துருப்பாங்க. பீச் என்ன திறந்துருப்பாங்க தான் சொல்கிறேன். 6 மணி எத்தனை மணி 8 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்களா? 7 மணியோட க்ளோஸ் பண்ணுறோம். 7 மணியோட க்ளோஸ் பண்ணுறோம். அதோட பார்க்குற டைம் முடியுதுண்டு எல்லாரையும் போக சொல்லிடுவாங்க. ஆமிக்காரங்க தானே பராமரிக்கிறது. 7 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்களா? 10 மணிக்கு போகிறோம். ஆமிக்காரங்களோ கடை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச் நாங்கள் வந்த இடத்தையே மறந்து எதுக்குள்ள பீச்சுக்கு போகணும்னு தெரியாமல் நெப்பில் பார்த்து போகிறோம். அந்த ரோடு தான். எந்த ரோடு? அந்த ரோட்டாக தான் இருக்கணும். இருக்கான மட்டும் அப்புறம் அதுக்குள்ளே போய் முட்டு சேர்ந்துக்க மாட்டாம பேரு மேப்பு பின்னால போறதுக்கு இங்க இருக்குன்ற. இது உனக்கு இந்த சந்தியம் இல்லடா. எந்த ரோட்டால வந்து தெரிஞ்சிருந்தா மற்ற ரோட்டை கண்டுபிடிச்சிருப்பேன். ஒரு இப்ப இந்த ரோடு இந்த வந்து எங்க இஞ்சி அலைய போறது. அப்ப இஞ்சால அப்ப இதுக்கு இத தொங்கலோடமோட நிலாவளி பீச். தொங்கலோட இல்லடா, இடையில ரோட் வந்து திரும்புதுடா. அப்ப நேரா போனா இடையில திரும்பாம இடையில திரும்ப நேரா போனா என்னடா தெரியாதா? தெரியான்னு சொல்லுவேன். போய் சொல்லாத. போய் சொல்லி இப்படி அது இந்த ரோட் தான் இப்படியே போயிடா முல்லைத்தீவு போகுது. முல்லைத்தீவு நிலாவளியால நேரா போனீங்கன்னா முல்லைத்தீவு. ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாம் தேடிட்டு போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்குள்ள நேரா போனாலே இது புல்மோட்டையால போய் போகும்டா. இந்த ரோட் புல்மோட்டை எங்க போகுது? புல்மோட்டை சரி. அதை விட சப்ஸ்கிரைப் பண்ற ஆட்களுக்கு வந்து நான் என்ன நேரில் வாங்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ற ஆட்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா சாக்லேட் உங்களுக்கு 10 ரூபா சாக்லேட் வந்து 150 ரூபாய் கிக்கெட் சாக்லேட் பண்ணி தருவான். 150 ரூபாய் எல்லாம் வேண்டி தரேன். உனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் நீயே 4 இமெயில் அட்ரஸை கிளியர் பண்ணிட்டு 4 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துக்கப்ப ஒரு சாக்லேட் 10 ரூபா சாக்லேட் வேண்டி தருவேன். சரியா? இப்போதைக்கு வளர்ந்து பெரியாக்கலானோன்னு சரி. அது பிறகு பார்த்துப்போம். அந்த கதையை நான் பிறகு பார்த்துப்போம். நண்பன் இருக்கிறத வேண்டி தருவான். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறவன். அந்த நிலாவளி பீச் சந்திக்கு வந்துட்டோம். சரி, இதுக்குள்ளால போனோம்டா நிலாவளி பீச். நைட்டு இப்போ 10 மணி ஆகுதானே உங்களுக்கு அப்படின்னு தெரியாது. சரி, அந்த போட் அடிச்சிருக்கு. நிலாவளி பீச் நிறைய அடிச்சிருக்கு. நான் அதுவும் பார்க்கல. அமே இதுக்குள்ளால 1.1 கிலோமீட்டர் போனால் நிலாவளி பீச். நிலாவளி பீச் வா. நிலாவளி பீச்சுக்கு வந்தாச்சு. வந்தோடனே பாருங்க 2 பக்கம் கடை. இப்போ நாங்கள் 10 மணி ஆகுதானே அதால் வந்து கடையெல்லாம் போட்டிருக்குது. நான் கல்யாணம் கூட இல்லை கடை தான். ஃபுல்லாக கடை தான். இங்கே நிலாவளி பீச்சில் ஃபுல்லாக கடை. அடி இதெல்லாம் முதல் இங்கே தான் முதல் ஸ்டாப் பண்ணுறது. வாகனங்களை ஸ்டாப் பண்ணிட்டு போகிறது. நாங்கள் என்னடா துருவா விடுறோம். துருவா வந்து இரவில் இந்த டைம் இல்லைடா. அப்படி விட்டுட்டு போய் பார்க்கலாம்டா. பிரச்சனை இல்லைண்ணே. பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இறக்கலாம். இதுக்குள்ள தாண்டா இருக்கு. ஃபேவரட் டைம் வந்து அந்த சைட்டால வேணும் ஒரு அங்கே ஒன்று நெருப்பெல்லாம் கூட்டிடா. சரியா? பெரிய அட்டகாசம் பண்ணி போலீஸ்காரன் இன்னும் ஆமிக்காரங்க அவங்களை பிடிச்சி ஃபோட்டோ விட மாட்டேன். நீ சொல்லிக்கலாம். நான் இந்திய தேக்காரன் தான். நான் இங்கே இப்போ நிலாவளி பீச்சுக்கு ஐயோ என்னை காணவே. டே லைட்டாக போடுறா. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலாவளி பீச்சுக்கு வந்தாச்சு. இப்போ நைட் வந்து 10 மணி. அலையடிக்கிற சத்தம் மட்டும் தான் கேட்குது. ஐயோ என்னை காணையில் நான் இப்போ விளங்கு நினைக்கிறேன் கொஞ்சமாச்சும். பா ஓகே. டே ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக இருட்டாக இருக்கு. ஹலோ ஃபுல்லாக இருட்டாக தான்டா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் டோச்சு அடிக்கிறான். எனக்கு அலை சத்தம் தான் சொல்லணும்னா அலை சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஆனால் ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக பிளேனாக இருக்கேன். நைட்டில் வரது வேஸ்ட். நைட்டில் வர வேஸ்ட். 5 எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. அலையோட சத்தத்தை வச்சு தான் போயிடும். பீச் வந்துடா 5 மணிக்கு தான் போய் என்ஜாய் பண்ணுறது சரியான டைம். இப்போ வந்து பார்த்தீங்களா இப்போ பீச் அங்கே காட்டு. நிலாவளி பீச் தெரியான்னு தெரியல. அங்கே வர நல்ல சத்தம் வேண்டாம். சத்தத்தை பார்த்தீங்களா அல்லை அப்படி அடிக்குது. இவ்வளோ அரைவாசி மணலை அள்ளிட்டு போயிட்டேடா. இங்கே வந்து குடிக்கவே கஷ்டம் தான். டிஃபிகல். பீச் போனால் குடிக்கலாம். இங்கே குடிக்கிறேன் டிஃபிகல். இங்கே நண்டு கறி அவத்து மச்சானே. நண்டு கறி வைக்கலாம். சுனாமி கிராமி வாரமா இருக்கு. நாங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணும். சுனாமி வாரமா இருக்கு. இது பார்த்தி இது ரெஸ்டாரண்டா.
இது ஆமிக்காரங்க இருக்குதோடா ஞாபகம் இந்த வெடியிலேருந்து பின்னேரத்துலேருந்து இதுல இருந்தா மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க யாரு சாகுறாங்க எங்க ஏன்டா இல்லை சாகணும் செஞ்சு போகிறேன் இருந்து வாங்க அப்படி நாங்கள் 5 மணிக்கு வந்திருக்கணும் இப்போ 2 நேரம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்திருக்கணும் இப்போ வந்து சரியாக 10 மணிக்கு வந்து ஒரு பெரிய யோசனை இல்லைடா 10 மணிக்கு வரணும் ஃபன் எடுத்துருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நாங்கள் வந்த டைம் வந்து 10 மணிக்கு வந்தீங்கன்னா நிலாவளி பீச்சுக்கு 10 மணிக்கு வந்தால் எந்த பீச்சாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான் அதே மாதிரி தான் வந்து ஒரு பெரிய யோசனை இல்லை இப்போ என்ன எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே அப்படின்னா சனி இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு செய்யலாம் ட்ரிங்கோல ஒரு இடத்துலையாம் சும்மா பாட்டு இசை நிகழ்ச்சி மாதிரி இசை நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியுமோன்னு தெரியல ரெஸ்டாரண்ட் மாதிரிடா பார் மாதிரிடா வெள்ளைக்காரிகள் வந்து இன்னும் குடிக்கிற இடம்டா அங்கே டிஜே அடிக்கிறாங்க டிஜே அடிக்கிறாங்க என்ட்ரி வந்து ஃப்ரீ போய் பார்ப்போம் போய் சரி அந்த இசை நிகழ்ச்சியை போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு முதல்ல நடக்குது தெரியல போய் பார்ப்போம் அதை வாங்க ட்ரிங்கோ டவுனுக்கு போய்கிட்டு இருக்கோம் ட்ரிங்கோ டவுனா ட்ரிங்கோ டவுனுக்கு போயிட்டு இருக்கிறோம் ட்ரிங்கோ டவுன் பீச்சுக்கு போயிட்டு இருக்கேன் ஏன் டவுன் பீச்சுக்கு போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அங்கே இசை நிகழ்ச்சி அடிக்கிறாங்களாம் இப்போ வந்து முதல் வந்து பப்புல அடிக்கிறேன்னு சொல்லி சனி இல்லாட்டி ஞாயிறுல பப்புல அடிக்கிறது இப்போ இன்றைக்கு வந்து அடிக்கலையா மாக்கள் கூடன்றதாலையாம் இப்போ வந்து ட்ரிங்கோ பீச் டவுன் பீச்சில் அடிக்கிறாங்களாம் அப்போ டவுன் பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பீச்சுக்கு வந்தாச்சு இதான் அந்த சைட்டில் இருக்கிற டவுன் பீச்சு இந்த மேல் சைட் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எரியுது அந்த இடத்துல தான் இசை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இசை நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் சொல்லி பார்த்தா அது அந்த கார்னிவல் மாதிரி தான் இருக்குது இசை நிகழ்ச்சின்னு சொல்லி கார்னிவல் மாதிரி ரோட்டு சைட்டில் ஃபுல்லாக அந்த சீ ஃபுட் மாதிரி எல்லாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் நான் ஓன் வைஸ் பிறகு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு கதைச்சிக்கு ஆக்களாக இருந்தாங்க அவங்க ஏதோ பாட்டில் அடிச்சிருந்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த பாட்டுக்கு மணியை சொரிஞ்சிட்டு இருந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்டு முடிஞ்சிட்டு வெளிக்கிற டைம் ஆகிட்டு வெளிக்கிட்டாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இசை நிகழ்ச்சியெல்லாம் போய் பார்த்தாச்சு இசை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இப்போ வவுனியாவுக்கு போய்க்கொண்டிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் வியூஸ் பார்க்குறீங்க வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நான் வழியாக பார்க்குறீங்க இல்லை ஃபுல்லாக தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் இனித்தான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் நல்ல நல்ல வீடியோ கொடுக்க பார்க்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிங்கோவில் இருந்து திருப்பி வவுனியாவுக்கு போய்க்கொண்டிருக்கோம் இசை நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க அங்கே என்ன பீச் மச்சா அது ட்ரிங்கோ பீச்சில்டா அதுக்கு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் பீச்சுக்கு நிலாவளி பீச்சுக்கு போயிருப்பேன் நிலாவளி பீச்சில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைம் வந்து 10 மணிக்கு போனாங்க 10 மணிக்கு பீச் அப்போ எந்த பீச்சாக இருந்தால் 10 மணிக்கு ஃபுல்லாக இருட்டாக கிடக்கு வீடியோ எடுக்க இல்லாத ஆக்களும் இல்லை எந்த பீச்சாக இருந்தாலும் 5 மணி அந்த டைம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான டைமாக இருக்கும் நாங்கள் 10 மணிக்கு தான் போனாங்க அதால் வடிவான இது கிடைக்கல அடுத்து அதால் ட்ரிங்கோ டவுன் பீச்சுக்கு போனால் டவுன் பீச்சில் இசை நிகழ்ச்சி அடிச்சிட்டு இருந்தாங்க அதான் பார்த்துனாங்க ஓகே பாய்